ஹாய்ங்க. இது நேற்று எடுத்த வீடியோ. நேற்று வெளியூர்லேருந்து வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் வந்தேன். நான் என்ன நினச்சேன்னா, சீக்கிரமாக வந்துட்டா நம்ம கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிடலாம் அப்படின்னு, அந்த டே ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் என்னால் சீக்கிரமாக வர முடியல. ஏன்னா முடியும் வெட்டிட்டு வந்தேன்னா, ஸோ அதனால தான். அண்ட் ஆஸ் யூஷுவல் டே எனக்கு நார்மலாக தான் போச்சு. வந்தோடனே செம்ம தலைவலினால தூங்கிட்டேன். ஒரு மணிக்கு மேலே எந்திச்சு தான் கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பெர்மிஷன் தான் போட்டிருந்தேன், இந்த மாதிரி தலைவலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 1 மணிக்கு மேலே கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு, எனக்கு அன்றைக்கி ஒரு இன்டர்வியூ டாஸ்க் வந்திருந்தது. ஸோ அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு வெப்சைட் ஒன்று பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தேன். அது எனக்கே பிடிக்கல. பட் டைம் இல்லை, அன்றைக்கி 10 மணிக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதாங்க அந்த வெப்சைட்டு பாருங்கள். பட் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன். பட் எனக்கு அன்றைக்கி தலைவலினால் நான் நைட்டு என்னால் ரொம்ப நாள் உட்கார முடியல. சரி பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அனுப்பிவிட்டேன். ஸோ பார்க்கலாம், 18ஆந்தேதி சொல்கிறோம் அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ எனிவேஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, எல்லா எக்ஸாமுக்கும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னீங்க. ஸோ நான் வந்து என்டிபிசி, டிஎன்பிசி இதுக்கு 2மே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மேக்ஸ் அந்தளவுக்கு வராதா. ரயில்வேயில் வந்து மேக்ஸுக்கு நிறைய மார்க் இருக்குது. டிஎன்பிசியில் வந்து நம்ம மற்ற இதை கூட நான் மனப்பாடம் பண்ணிடுவேன். ஸோ அதனால தான் நான் டிஎன்பிஎஸ்சியும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு எடுத்திருக்கேன். ஸோ பார்க்கலாம். ஐபிசி வந்து கொஞ்சம் முடிச்சுட்டேன், இண்டஸ் வேலி. பட் இன்னும் கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சினால் இன்னும் கொஞ்சம் கான்செப்டெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதை நாளைக்கு தான் உட்காந்து பண்ணணும். ஸோ நீங்கள் படித்தா நல்லா படிங்க. எந்த அளவுக்கு உங்கள் ப்ராக்ரஸ் இருக்குன்னு சொல்லுங்கள்.